சிம்பிளாக டேஸ்டியான புடலங்காய் கடலைப்பருப்பு பொரியல் தான் பண்ண போகிறோம். பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகா, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வறுத்துட்டு நல்லா வறுபட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் பேன் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினது கூட கட் பண்ணி வச்சுருக்க பொடலங்காய் சேர்த்து வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷமாக பொடலங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட அரைச்சி வச்ச பொடியை சேர்த்து கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அதை சேர்த்து கலந்து விட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை எல்லாம் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான புடலங்காய் கடலைப்பருப்பு பொரியல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.